நண்பர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி திடீர்னு புயல் மாதிரி எழுறாங்க நம்ம ஜெயிலரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா மாயா இப்ப அரெஸ்ட் ஆயிட்டா. அடுத்து நம்ம மேலதான் மாயா குறி வைப்பா. நம்மள ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்? நான் போய் ஜெயில கழிக்கணும், நடக்க கூடாது. அதுக்கு முன்னாடி மாயா தான் இது எல்லாத்துக்கும் காரணம், மாயா தான் பண்ணான்ற மாதிரி நாம கண்டுபிடிச்ச மாதிரி அவளை கிட்ட இருந்து எவிடன்ஸ் ஆட்டியப்பட்டோம்ல, அது எட்டு போயிட்டு அவளை கோத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலர் ஒரு பிளான் பண்றான். ஆனா நம்ம மாயா புத்திசாலிங்க. இந்த மாதிரி எப்பவுமே அரசு அதிகாரியா சும்மாவே இருக்க மாட்டாங்க. எதனா ஒண்ணு நம்மளுக்கு எதிராக பண்றாங்க, ஆனா அவங்களுக்கு எதிராக நாம ஆதாரம் எடுத்து வச்சுக்கணும், அப்பதான் நம்மள நம்ம காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அவன் கூட வந்தா எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. எப்படியோ ஒண்ணுடாரு நம்ம விக்ரமோட கேஸ் ரெண்டு பேருமே ஈஸியாக்கி விட்டுறாங்க. கரெக்டா ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஆதாரத்தை கட்டி ரெண்டு பேரும் மாட்டி போறாங்க, கோர்ட்டுக்கு ஒரு பக்கம் இழுத்துன்னு போறாங்க. அந்த சமயத்துல நம்ம ஜெயிலர் வந்து மாயா தப்பாரு, என்னை பத்தி எதுவுமே சொல்லாத, உன்னை எப்படியா நான் காப்பாத்திடுறேன், நீதான் பண்ணன்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கோ, உன்னை பத்தி என்ன எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஓ அப்படியா, சரி சரி நான் உண்மையை ஒத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம என் கூட கூட்டுக்காரவனி ஒருத்தர் இருக்கான், அது உங்க அரசியல் தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் அதுன்னு சொல்லிட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். உடனே டே எதுக்குடா அப்படின்ற மாதிரி மாயாவா ஒரு லுக் விடுறாரு நம்ம ஜெயிலரு. மாயா இதுக்கு மேல உன்னால தப்பிக்க முடியாது மாயா, வீணா என்ன போட்டு தராத, என்னை பத்தி உனக்கு தெரியாது, என்ன பகைச்சுக்கிட்ட போலீஸ்காரன் பொல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, டே நீ யார வேணா உனக்கான எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு, நீ யாரு எவ்வளவு பெரிய சோம்பேறி சோப்பா எல்லாமே எனக்கு தெரியும், நீ சும்மா அந்த பருப்பு கட்டுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சு கூட ஒரு வேலை உன்னால உருப்படியா பண்ண முடிச்சா எல்லாத்திலும் உன்னால சொதப்பல் தான், உன் சொதப்பல்னால தான் இப்ப வந்து மாட்டினுங்கிறது. இப்பயும் அந்த காசு உயிரோட இருக்கிறான், அப்படியே உண்மையை சொல்ல போறான்னு சொல்லிட்டு நீயா சொல்லி உன்னை வச்சு கரெக்டா என்ன பொறி போட்டாங்க, நீ தாண்டா அவங்களுக்கு கிடைச்ச பொறி, நான் அதுல மாட்டிக்கிட்ட எலிடா, இப்ப என்னால நீ வந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறியா, முடியாதடா, உன்னையே மாட்டி விட தான் போறேன், இப்ப என்ன காப்பாத்து இல்லைன்னா நான் உன்ன மாட்டி விட்டுருவேன், உன் வேலையும் போயிடும், வாழ்க்கையில நீ சம்பாதிச்ச புகழ் பேர் எல்லாமே போயிடும், உன் பிள்ளைங்க முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு நிப்படா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம இப்படி எல்லாம் நடந்துன்னு இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு யாராலையும் அவ்வளவு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. சரி இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் கரெக்டா நம்ம விக்ரம் வந்து, என்னப்பா ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா, யார் மேல என்ன தப்புன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா, இதுக்கு மேல எல்லாம் நான் வெயிட் பண்ண மாட்டோமா, கரெக்டா நீங்க பேசி முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நான் தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, டே அதுக்கெல்லாம் டைமே கொடுக்க மாட்டாங்களா, எல்லாமே நாங்களே முடிச்சிருவோம்டா, உன்னை எப்படி விக்ரம் உன்னை சிக்க வைக்கிறீங்கன்னு பாரு, இது எங்களோட ஸ்கெட்ச்டா, மாஸ்டர் ஸ்கெட்ச், இதுல நீதாப்பா மாட்ட போற அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்ல, ஓ அப்படியாப்பா சரிப்பா நீ பேசுனுக்கிறல்லப்பா, அது எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் ஆயிருந்தா இருக்கு, என்னகாட்டி நீங்க பேசணும் ரெக்கார்ட் ஆச்சு, ஆனா முட்டா பாவீங்களா, இப்ப ஜெயில இருக்கிறோம்னு சொல்லிட்டு தெரியுது, ஜெயில சிசிடிவி கேமரா வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது, ஜெயிலரு நீ தானே வச்ச, உனக்கே அந்த அருவு மண்டையில அதெல்லாம் நான் புடுங்கி பல வருஷம் ஆச்சுடா, டே அதெல்லாம் நான் போட்டு பல நாள் ஆச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்ல, உடனே ஜெயிலர் ஒரு பக்கம் பக்கு திக்குன்னு முழிகிறாரு. ஐயோ என்னடா அது தன்வாயே தனிக்குதுன்ற மாதிரி தன்வாயே கொடுத்து நானே மாட்டிக்கிறேன், இனிமே என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம், ஐயோ மாயா எனக்கு ஒரே பாயாவா போதே அப்படின்னு சொல்லிட்டு பீதியில ஒரு பக்கம் என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய வீடியோ பாக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்களா, அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க, அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், பர்கத், தர்கேன்.